நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் திருப்பதி வைத்தால் நீங்கள் திருச்சபையின் கருவியாக மட்டும்தான், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த சர்ச் சொல்றோம் இல்லையா, திருச்சபையின் கருவியாக மட்டும்தான் செயல்படுகிறீர்களே தவிர திருச்சபையில் ஒருவராக செயல்படவில்லை. அதாவது அந்த திருப்பலி மூலம் அந்த நம்பிக்கையுடன் அதில் பங்கு கொள்ளும் அனைவருக்கும் மீட்பு கிடைத்தாலும் அந்த திருப்பலி வைக்கும் நீங்கள் எனக்கு அந்த உறவு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்வதன் மூலம் அந்த நிலைப்பாடு ஏன் வருது? ஏன் நீங்க அட்டோன்மெண்ட்டை நம்புறீங்க? அவெஞ்ச்மெண்ட் நம்பக்கூடிய குருக்கள் இருக்கலாம், பழி வாங்குவார். எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டானா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன பார்க்கல, இதுக்கெல்லாம் நீ கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எதுக்கு கணக்கு கொடுக்கணும்? வெந்த வச்சு பாட்டு பாடாம எஞ்சி போறப்ப நீ பாடி ஆகணும்னு என்ன கட்டாயப்படுத்துறாங்க. நான் வெளியே எல்லாம் நான் எஞ்சி போயிருவேன்னு சொல்லி வெளியில வரும்போது என் சொல் பேச்சு கேட்காததுக்கு கடவுள் வந்துட்டு கணக்கு கேட்பார் அப்படிம்பாங்க. எங்க அம்மா தான் எல்லாருக்கும் தெரியும் தான், கேட்கிற முக்காசு பேருக்கு அவர்களை ஒரு புனிதை போல் தான் அனைவரும் பார்ப்பார்கள். அவர்கள் கடைசி இறுதியில் உள்ள 10 நாட்களில் தான் மனம் மாறி நற்கருணை ஏற்றுக்கொண்டார்கள். அது இந்த கருத்தை. அதற்கு முன்பு அவர்கள் பெந்தகோஸ்து கருத்தில் தான் இருந்தார்கள். பெந்தகோஸ்து பங்கு தந்தையோடு சேர்ந்து எங்களை பல இன்னல்களுக்கு உட்படுத்தி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு சொந்த கதைக்கு போண்டாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பலர் அதுபோன்று பேசுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். கடவுள் ஒரு நாள் பார்த்து பழி வாங்கிறார். அது பேர் அவெஞ்ச்மெண்ட். சரியா? இன்னொன்னு என்னன்னா பாவ மன்னிப்பு, அட்டோன்மெண்ட். அதாவது பரிகாரமா அவர் வந்துட்டாரு அதனால எனக்கு தண்டனை இல்லை, அவர் ஏற்றுக்கலன்னா எல்லாருக்கும் தண்டனை, பாவம் செஞ்சவனுக்குலாம் தண்டனை. அது ஒரு அட்டோன்மெண்ட் தத்துவம். மீட்புனா என்னங்கிறதுல அது ஒரு அட்டோன்மெண்ட் தத்துவம். நாம நம்ப வேண்டியது, சிலுவை நற்செய்தி நம்புகிறவர்கள் நம்ப வேண்டியது எது என்றால் அக்ரிமெண்ட், உடன்படிக்கை. உடன்படிக்கை மூலம் கேட்கிறோம். நல்ல செயல் எதுனா கேட்கும் செயல், உறவு கேட்கிறோம். கேட்பதால் அவர் கொடுப்பார். மத்திய 7 கொடுத்து ஆக வேண்டும். அது இந்த 6:50 யோவான் 6:53 வாசிங்கன்னா சொல்லுவார், நீ சாப்பிட்டுட்டா உனக்கு நான் கொடுத்துருவாயா, ஏன் தொடக்கணும் 3:12:22 போங்க. அது சொல்லுவார், இவன் சாப்பிட்டா நான் கொடுத்தாகணும், அதனால மேல அவனை வட்டி விடு ஆதாம் வேலை அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்மளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? கேட்டால் கொடுப்பேன். சரியா? அதன் மூலமாக தான் நாம் உறவு கேட்க முடியுமே தவிர நான் ஒன்னும் தப்பே செய்யலாண்டவரே, நீங்க எனக்கு உறவு கொடுக்கலன்னா அவங்க மேல நான் கேஸ் போட்டுருவேன், எல்லாம் உங்களை அடிச்சு போட்டுருவேன், கொடுக்குறியா இல்லையா அப்படிலாம் நான் பேச முடியாது. அந்த நிலைப்பாட்டை தான் யார் எடுக்கிறார் என்றால் இந்த ஊதாரி மைந்தன் எடுக்கிறார். அதுதான் உணர்கிறார். அறிவு தெரிந்தவராய் ஏற்கனவே பார்த்திருந்தோம். சரியா? இப்ப அறிவு தெரிந்தவராய் என்பது 17 பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் கூலி ஆட்களுள் ஒருவராக. நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், அதனால என்ன பண்ணும், உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற அந்த கருத்து. நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதி உடையவன் என்று சொல்பவர் யாரு? இந்த பிரைஸ் தி லார்ட் குருக்கள். தப்பு செஞ்சாதான் நான் மகன் இல்லாம போவேன், இல்லைன்னா நான் மகன். தப்பான போதனை. அதான் இந்த இதுல ரொம்ப பெரிய ஒரு ஓமை. ஏன்னா இதுல நிறைய அம்சங்கள் இதுல கொடுத்துட்டார். ஒரு விண்ணரசு குறித்த அம்சங்கள் 1-2 தான் இருக்கும் ஒவ்வொரு ஓமையிலையும். ஆனா அந்த ஊதாரி மையன்ல பாத்தீங்கன்னா ஒரு முழு பைபிளே இருக்கு. நான் என்ன பண்றது? அப்ப நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? நாம் மகனா அடிமையா? இந்த கூலியால் தான் இருக்கு. ஆனா அடிமைன்னு ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய RSV ஆங்கில ஊழியத்தில் பார்த்தால் கூட அதில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் 7வது வசனத்தில் 17:7, அதாவது லூக்கா 17:7 அப்படின்னா slave, who among you would say to your slave அப்படிங்கிறார் இல்லையா, who has just come in from plowing or tending sheep in the field அப்படிங்கிறார். அது தமிழ்ல பார்ப்போம். இந்த வளமை நற்செய்தியை நம்பக்கூடிய குருக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் இந்த ஸ்லேவ்ங்கிற வார்த்தையை மாத்தி அமைச்சிட்டாங்க. ஏன் மாத்தி அமைச்சாங்கன்னா இந்த அடிமைத்தனத்தெல்லாம் ஒழிக்கிறாங்களாம். லிபரேஷன் தியாலஜின்னு சொல்லுவாங்க. அதில் அடிமைகள் இருக்கக்கூடாது என்று பாடுபடுவதுதான் இயேசுவின் நோக்கம் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். லிபரேஷன்னா அடிமை நிலையிலிருந்து வெளியேறுவது. அதனால் அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பு குழுவில் இருந்திருப்பார் போல் தெரிகிறது. எனவே அங்க என்ன மாத்தி விட்டார்கள் என்றால் பணியாள் அப்படின்னு மாத்திட்டாங்க. அதுதான் இங்கேயும் உன் கூலியாள் அப்படிங்கிறது அடிமைகளை ஒழித்தாச்சு தான். ஆனால் உருவகத்திற்கு அடிமை தேவைப்படுகிறது.
ஏன்னா நாமெல்லாம் கடவுளுடைய அடிமை. அன்னை மரியாள் சொன்னார்கள் அல்லவா, நான் என்ன அவருடைய அடிமை, என்கிட்ட கடவுள் கேட்கிறாரு என்ன செய்யணும், நான் செய்ய போறேன் அப்படின்னா அன்னை மரியாள் அந்த கபிரியேல் வானதூதர்ட்ட சொன்னாங்க கடைசியா, என்னப்பா இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு இல்லையா. அது போன்ற நிலைப்பாடு தான் நாம் எடுக்க வேண்டும். இந்த பிரேசலாட் குருக்கள் போன்று இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் தப்பு செய்யறனோ தப்பு செய்யலையோ நான் கேட்க வேண்டும். உறவு நான் ஏற்கனவே புள்ள எண்ணங்கள நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. அதனால் ஒரு ஓமை தருகிறார் இயேசு. என்ன ஓமை தருகிறார் என்றால் 17 லூக்கா 17:7 வாச்சோம்னா இப்படி வருது. உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராது சொல்வாரா கேட்கிறார் பாருங்க. ஆனா அங்க வந்து அதுக்கு நான் பதில் சொல்வாரா, ஆனால் நான் அது மாதிரி செய்வேன் அப்படிங்கறத இங்க சொல்லாம இங்க வந்து ஒரு பகுதி மட்டும் சொல்றார். ஆனா அதை வாசிட்டு வந்துடுறேன். லூக்கா 12:37 பார்த்தோம்னா, அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இவருடைய நிலைப்பாடு, எஜமானனுடைய நிலைப்பாடு, கடவுளுடைய நிலைப்பாடு. நாமளும் என்ன செய்யறோம்னா, நாமெல்லாம் அடிமைகள். பணியாளன்னு வச்சுக்காங்க, பணியாளனுக்கும் அடிமைக்கும் என்ன வித்தியாசம் ஏற்கனவே தனியா ஆரம்பத்திலே போட்டோம். முதல் அறிமுகத்துல பணியாளனா அவனுக்கு வந்து சம்பளம் இருக்கு, அடிமைக்கு சம்பளம் கிடையாது.